ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற யூனிட் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் 10th மேக்ஸ் சிபிஎஸ்இ 2025 கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ ஏபி யூனிட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருந்து ஒரு கேஸ் ஸ்டடி கொஸ்டின் கேட்கறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி கேஸ் ஸ்டடி வரதுக்கான சான்ஸ் அதிகம். சார் இந்த யூனிட்டை எப்படி சார் அப்ரோச் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது பியூர்லி ஃபார்முலா ஓரியன்டட் சாப்டர். என்னெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு? an is equal to a plus n minus 1 into d, sn is equal to n by 2 2a plus n minus 1 into d, இல்ல லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா n by 2 a plus l. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கேக்குறாங்கன்னா l minus a by d plus 1. d எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுதான் காமனா நம்ம யூஸ் பண்ற கண்டென்ட்ஸ். சார் இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணி வாட் ஆர் த டேட்டாஸ் டு பி given to you, என்னெல்லாம் given டேட்டால இருக்கு, வாட் ஐம் கோயிங் டு ஃபைண்ட், நான் என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற பிளாட்ஃபார்ம் அதாவது ஃபார்முலா என்ன, இதுல கரெக்டா டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி யூனிட் தான், நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வருதுங்கிறதுனால கொஞ்சம் கான்சியஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ.